Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 13.4 question number 1 பாருங்க. A bulb is kept burning just right above the following solids. So இங்கே some solids கொடுத்துருக்காங்க இல்லையா, a ball கொடுத்துருக்காங்க, a cylindrical pipe கொடுத்துருக்காங்க, a book கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாலிட்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து ஒரு பல்பு வைக்கிறோம். பல்பு வச்சு அது பேர்ன் பண்ண வைக்கிறோம். ஜஸ்ட் ரைட் அபவ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சாலிட் இருக்குன்னா அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பல்பு வைக்கிறோம். நேம் த ஷேப் ஆஃப் த ஷேடோஸ் அப்டைன்ட் இன் ஈச் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் அபவில் நம்ம ஒரு லைட், ஒரு பல்பு வந்து பிளேஸ் பண்ணி நம்ம பேர்ன் பண்ண வைக்கிறப்போ நமக்கு என்ன ஷேப் வந்து கிடைக்கும், ஷேடோவில் வந்து நமக்கு ஷேடோ கிடைக்கும்ல, ஷேடோவில் வந்து என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்ற நேமிங் வந்து கேட்குறாங்க. நேம் த ஷேப் ஆஃப் த ஷேடோஸ் அப்டைன்ட் இன் ஈச் கேஸ். அட்டெம்ப்ட் டு கிவ் அ ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் த ஷேடோ. அந்த ஷேடோவுக்கு நம்ம வந்து என்ன கிடைக்குதோ, நமக்கு என்ன ஷேடோ கிடைக்குதோ அந்த ஷேடோவுக்கு நம்ம வந்து ரஃப் ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு சர்க்கிள் கிடைக்கிதுன்னா சர்க்கிள், ஸ்கொயர் கிடைக்கிதுன்னா ஸ்கொயர், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. யூ மே ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண சொல்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்கிறாங்க. அப்போது நமக்கு சம் அவுட்புட்ஸ் கிடைக்கும்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, ஆன்சரில் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் வந்து நமக்கு பால் கொடுத்துருந்தாங்க இல்லையா, பால்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் அபவில் நான் லைட் வந்து பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஷேடோ பாருங்கள் சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கிது. கரெக்டாக? ஸோ நம்ம அங்கே போயிட்டு சர்க்கிள் அப்படின்னு ஃபில் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சாலிட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சாலிட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அது மேலே ஒரு லைட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் அபவில் நம்ம லைட் ரே வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுறப்ப நமக்கு ஷேடோ என்ன ஷேப்பில் கிடச்சிருக்கு, ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம ரெக்டாங்கிள் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு டாய் புக் எடுத்திருக்கோம். இந்த டாய் புக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து லைட் வந்து பாஸ் பண்ணலாம். நமக்கு என்ன ஷேடோ கிடைக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கிடைக்கும். உங்களால் வந்து கீழே அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நமக்கு வந்து ஷேடோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மினி புக்கை வந்து தூக்கி காமிக்கிறாங்க பாருங்கள். கீழே வந்து நமக்கு என்ன ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு, ரெக்டாங்கிள் ஷேப் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பால்க்கு வந்து என்ன ஷேப் கிடச்சிச்சு, சர்க்கிள் கிடச்சிச்சு. ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரா பண்ணியாச்சு. சிலிண்ட்ரிக்கல் பைப்புக்கு என்ன ஷேடோ கிடச்சிது, என்ன ஷேப் கிடச்சிது, ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு புக்குக்கு என்ன ஷேப் கிடச்சிது, ரெக்டாங்கிள் கிடச்சிது. ஓகேவா? அப்போ இங்கே எழுதிடலாம் சர்க்கிள், ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? Question number 2 பாருங்க. Here are the shadows of some 3D objects. So some 3D objects ஓட shadows வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. When seen under the lamp of an overhead projector. நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லேம்ப் வச்சு லைட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாஸ் பண்ணுறப்போ நமக்கு கிடைச்ச ஷேடோஸ் தான் அது எல்லாமே. ஐடென்டிஃபை த சாலிட்ஸ் தட் மேட்ச் ஈச் ஷேடோ. ஓகேவா? நம்ம தான் சாலிட்ஸ் எழுதணும். There may be multiple answers for these. So multiple answers இருக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ சர்க்கிள் ஷேப்பில் ஷேடோ வரணும்னா என்னென்னலாம் எழுதலாம், பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் சொல்லலாம். ஃபுட்பால் சொல்லலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வந்து ஃபுட்பால் சொல்லலாம், டிஸ்க் சொல்லலாம், பிளேட் சொல்லலாம், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற பிளேட் சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம், சப்பாத்தி சொல்லலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்கொயருக்கு வந்து நம்ம டை எடுத்துக்கலாம். ஸ்கொயர் பேப்பர் ஷீட் எடுத்துடலாம். ஸ்கொயர் பேப்பர் ஷீட். வேறு என்ன சொல்லலாம்? கியூபிக்கல் மேஜிக் பாக்ஸ் சொல்லலாம். ஸோ கியூப் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸ் தான். ஸோ வேறு என்ன சொல்லலாம்? சாக் பாக்ஸ் சொல்லலாமா? சாக் பாக்ஸ் வந்து நமக்கு கியூப் ஷேப்லேயும் இருக்கும், கியூபாய்ட் ஷேப்லேயும் இருக்கும். நம்ம கியூப் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ டை, ஸ்கொயர் பேப்பர் ஷீட், கியூபிக்கல் மேஜிக் பாக்ஸ், சாக் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஷேடோ இருந்துச்சுன்னா என்னென்ன சொல்லலாம்? ஐஸ்கிரீம் கோன் சொல்லலாமா? ஐஸ்கிரீம் கோன், பர்த்டே கேப். ஸோ நீங்கள் இதே ஆன்சர்ஸ் தான் எழுதணும் தேவையில்ல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ஆன்சர்ஸ் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேடோ. ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஷேடோ வந்ததுன்னா என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாமெட்ரி பாக்ஸ் சொல்லலாம். புக் சொல்லலாம். டேபிள் சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. Question number 3 பாருங்க. Examine if the following are true statements. ஸோ 2 statements கொடுத்துருக்காங்க. இந்த 2 statementsம் நம்ம வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம வந்து எழுதணும். The cube can cast a shadow in the shape of a rectangle. ஸோ ஒரு கியூபால் ரெக்டாங்கிள் ஷேடோ கொடுக்க முடியுமா? ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இது நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம கியூப் வச்சு நம்ம வந்து லைட் பாஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஷேடோ கிடச்சிருக்கு? ஸ்கொயர் ஷேப்பில் தான் கிடச்சிருக்கு. பட் அவங்க ரெக்டாங்கிள் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம லைட் சோர்ஸை வந்து எக்ஸாக்டாக டாப்பில் வச்சு அடிக்கிறோம். ஆப்ஜெக்டோட டாப்பில் வச்சு அடிக்கிறப்போ நமக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் நமக்கு கிடைக்கிது. ஒரு க்யூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் வந்து டைரெக்டாக மேலேருந்து நம்ம பாஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு ஷேடோ கிடைக்கிது. இதே லைட் சோர்ஸை நான் சம் ஆங்கிளுக்கு நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வந்து லைட் சோர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன், லைட் ரேஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்போது வந்து எனக்கு இங்கே என்ன ஷேப் கிடச்சிருக்கு? ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. அப்போது இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து ஹெக்ஸகன் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஹெக்ஸகன் வருதான்ட்டு. ஸோ லைட் சோர்ஸை வந்து நான் மாற்றி பொசிஷன் மாற்றிட்டே இருக்கிறேன், பர்டிகுலர் ஆங்கிள்ஸ்க்கு மாற்றிட்டே இருக்கிறப்போ எனக்கு வந்து ரெக்டாங்கிள் வேணால் கிடைக்குது. மற்றபடி எனக்கு ஹெக்ஸகன் அப்படின்லாம் எந்த ஷேப்பும் ஃபார்ம் ஆகலை. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ எக்ஸாக்டாக டாப்பில் வைக்கிறப்போ நமக்கு ஸ்கொயர் கிடைக்கிது. கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஸ்லாண்டிங்காக வைக்கிறப்போ நமக்கு வந்து ரெக்டாங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் பாருங்கள், எனக்கு பென்டகன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3 4 அப்புறம் இங்கே ஒரு 5 ஃபிஃப்த்து சைட் பேஸ் இருக்கும். ஸோ 5 சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ பென்டகன் ஃபார்ம் ஆகுது. க்யூப்பில் வந்து லைட் ரே வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம பாஸ் பண்ணுறப்போ பென்டகன் ஃபார்ம் ஆகுது. பட் எனக்கு ஹெக்ஸகன் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து த கியூப் கேன் கேஸ்ட் ஷேடோ இந்த ஷேப் ஆஃப் அ ரெக்டாங்கிள் சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரூ அப்படின்னு போட்டுடலாம். த கியூப் கேன் கேஸ்ட் ஷேடோ இந்த ஷேப் ஆஃப் அ ஹெக்ஸகன் கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ். ஸோ பென்டகன் கூட ஃபார்ம் ஆகுது. பட் ஹெக்ஸகன் நமக்கு எந்த ஆங்கிள்லேயுமே ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓகேவா? அப்போ நம்ம ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ எந்த ஆங்கிள்ன்றது நீங்கள் ஸ்லாண்டிங்காக சுற்றி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நீங்கள் அடித்து பாருங்கள். மாற்றி வச்சு ஒரு டார்ச் லைட் வச்சு அடித்து பாருங்கள். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் உங்களுக்கு பென்டகன் கிடைக்கும், ஆனால் ஹெக்ஸகன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த எக்ஸசைஸோட நமக்கு சிபிஎஸ்சி கிளாஸ் 7 மேக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 8 மேக்ஸில் வந்து மீட் பண்ணலாம். Okay friends, let's all meet at class 8. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.